கொஞ்சம் ரெண்டு இதுல ரெக்கார்டிங் போகுதா? இதுல ஒரு ரெக்கார்டிங், இதுல ஒரு ரெக்கார்டிங்கா? இல்ல இதுல இருக்கிறது அதுல டிஸ்ப்ளே ஆகுதா? எப்படி தரமா இருக்குண்ணே. என்ன ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. என்ன வச்சிருப்பாங்கடா இங்க பாரு. அந்த போன் பாரு, ஏரோப்ளேன் மோட்ல போட்டு வச்சிருக்காங்க. இந்த போனே அதுக்காக தான் வச்சிருப்பாங்க போல. இந்த போனு கையிடா அது இங்க பாரு. சரி சரி. அந்த இது ஸ்கோப் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. இங்க வா, ஜூம் வச்சு இந்த பாரு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அதனால தான் நல்லா தெரியுது. நம்ம போன்ல எல்லாம் பார்த்தா செமையா ஆடுதுடா. இதுல இல்ல, இதான் ஆடுது. ஆடுது. இது ஸ்டடியா இருக்கு பாரு. இந்த வாய்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம தானே பவுண்டரி பிளேனா ஒரு 9 மணிக்கு கால் பண்ணா கிளம்பிடுவோம். ஜங்ஷன் இருக்கு மேல்வா.
திரும்பிடுவீங்களா? பஞ்சாப் வந்து நியூசிலாந்து டீம் ஃபார்ம் பண்றது சிஎஸ்கே பிளம்பிங் உட்காரங்க சரியா போகுது. உண்மைதான். அந்த கோட்டால தான் மேட்ச் என்ட்ரி விளையாண்டா. மேட்ச் என்ட்ரி அவங்க எவ்வளவு சூப்பரா போட்டான்டா. சென்னையிலே நல்லா தான் போட்டாங்க. அந்த டெஸ்ட் மேட்ச்ல நியூசிலாந்து இந்தியா அந்த 49 ஆறு நான் நேர்ல 49 ஆர்சிபியா அது பால் அவனுக்கு அப்படியே விட்டு பறக்குது. நேர்ல பார்த்தேன் நான். நம்ம மேட்ச் எல்லாம் இந்தியா மேட்ச் விளையாடி ரோஹித் கோலி விளையாடுனா அவன் சர்க்கு போடணும். அது கோலி எல்லாம் போடு. கோலி என்ன பண்றீங்க? கோலியோட அல முறந்து போய் பண்ணா இருந்தேன். அது இந்தியானா வேற மாதிரி. இந்தியானா ரோஹித்ல எங்க வரணும்? வெளியில அப்புறம் லேட் ஆயிடுச்சு. 2019 செமிஃபைனல் கோல்ட் ஸ்கேன் பண்ணவங்க யாரு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாங்க. பெரிய போய் சாப்பாடு கிடைக்கல ஷாட்ரா சிக்ஸா அந்த லேட் ஆயிடுச்சு. அப்படிதான் போடு bro. இப்போதான் வாரி வந்து போன அந்த ஷாட் இல்ல இப்போ ட்ரை ஆயிடுச்சு. இப்போதான் நான் விளையாட வந்துட்டேன். இந்த மாதிரி மண்ண அந்த இது மாதிரி இருக்குல ப்ரோ. அப்படியே ஓடா சூரியகுமார் ரோஹித் சர்மா சொல்றது கேட்பாங்கல்ல, இவன் கேட்க மாட்டானே. சொன்னாலே சொத்துறா தெரியுமா? அவன் அப்படி சொல்லி அவன் சிஎஸ்கே இந்த மாதிரி அப்படியே மாத்திரை காலத்துக்கு வந்துருங்க வரட்டும். எந்திரிச்சு வாங்க. வெள்ளிக்கிழமை நைட்ல
கிரீன் வந்து அடிக்கலாம் முடிஞ்சா ஒரு 4 கிலோ கூட வாங்கிட்டு வாங்க ஓடிக்கு ஒரு மேட்ச் ஆடிச்சறதால நான் நினைச்சேன் bro உங்க ஸ்லோ பால்னா அடிச்சு ரெண்டு ஓடிறாங்க வந்து அடிச்சாங்க அங்கே நானே உட்கார்ந்து கேட்டேன்டா சைஃபட் ஆல்ரெடி சைஃபட் ஆல்ரெடி செக் பண்ண அது வாங்கில அது சிம்பிளா பவர்லாம் வேணாம் பிரவீன் சொல்லி குட் பிளேடா எனக்கு செக் பண்ணு பவுண்டரிடா ஏய் நைஸ் ஷாட்ரா டேய் நல்லா இருக்குடா பவுண்டரி வர ஓகே தான ஒரு காத்தி விக்கெட் கவர் டைம்ல விக்கெட் ரெண்டு ஒரே அட்ரஸ் தான இருக்கு விக்கெட் கவர் அதோட இருக்கு பண்ணா பச்சா அது ஓட்டர் ஐடி நம்பர் வைக்கும் ஆடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தனியா சொல்லி பாருங்க நோட்டீஸ் போட்டுருக்கேன் இது இருக்குல்ல தலையில இன்னொரு எக்ஸ்ட்ரா கட்டி கட்சி பேட்னா சேவா டீசரியா ஏய் வைபோ சொல்லி வச்சிரு அடுத்து தெரியுமா சொல்லி வச்சிரு ఎందుకు పర్ది ஓடி நைக்கணும் ஐயா வரல மேட்ச் வரலன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டீங்க என்ன பண்ணுவீங்க வரல நான் அடிக்கிறேன் சொல்லிடுவேன் வரலன்னா வந்துட்டேன் நான் இங்க அடிக்கிறேன் 47 கோல் 100 அடிக்கிறான்டா Good play.
போட்டு இன்னொரு மேட்ச் ஆடிட்டு இங்கே ரைசிங் லெவல் அதில் எதனா ஒன்று நம்ம ஆடணும். இல்லை இல்லை ஆடுவோம்ல இன்னும் ஆடலன்னு சொன்னேன். நம்ம போல இருக்காங்க. ஆமாம் ஃபஸ்ட்டு போல் தான் ஆக்டிவாக இருக்கு. சாட்டர்டே டீம்ஸ்லாம் ரெட் பால் ஆடுவோம், சண்டே டீம்ஸ்லாம் ஒயிட் பால் ஆடுவோம். குவார்டர் ஃபைனல்ஸ் சண்டே தான் ரெண்டு ஒயிட் ஏன்டா அப்படி அவன் மட்டும் என்கிட்ட மட்டும் ஏன் கேட்குறேன்? ஒரு செட்டுக்கு ரெட் பாலா ஒரு செட்டுக்கு ஒயிட் பாலா திருப்பி வந்து அதில் மாற்றி மாற்றி விளாட வேண்டியது. நிறைய தொடரான்ற மாதிரி இருக்குது. நீங்க தண்ணி உள்ள வரும்போது எனக்கு ஒரு பெரிய போர்டு இருக்கு, அதையும் சேர்த்து ஓகே ஓகே ஒரே யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெக்கார்ட் ஆகுது மட்டும் பாருங்க. ஆகுதுடா பாத்தாச்சு. அப்பலாம் பார்த்தேன். அப்போ பார்த்து சூப்பரா இருக்கு ஆடு. ராம்போ என்ன கேட்ச் பண்ணிருக்காங்க. இல்லை டெவலப்பர் தான் ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ஏதோ ஆள் இல்லைன்னா மாற்றி போட்டுருப்பாங்க. நீங்கள் வேற ஏதோ ஏருக்கு ஒரு குட் ரைட் குட் ரைட் குட் ரைட் தொடங்கில் கொண்டு வரலாம் போல. சூப்பர் சூப்பர் 19 ப்ரோ ஏன் ப்ரோ அவங்க ஏதோ பெரிய கட்டுறாங்க தண்ணி குடிக்கவே இல்லை. ஆட் பண்ணிக்கிறது விவரமா ஓட சொல்லி வரையணும். ஏங்க தண்ணியை பிடிக்கும் ஆட்டிங்லாம் சொல்லக்கூடாது. பாய் மற்றவங்களாம் அவ்வளோதான் அடிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் அவ்வளோதான் அடிச்சிருக்காங்க. 43 அடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல 20 காத்து. நீ தான் அடிச்சுக்கோங்க. 4 அடிச்சு. ஆமா. செல்ஃபிஷா இருக்கீங்களா? செகண்ட் தேர்ட் காத்து. நீ 4 தான். காத்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் பண்ணி ஒரு விக்கெட். எனக்கு இன்னைக்கு விட ஒரு விக்கெட் எடுத்தான்னா 100வது விக்கெட். பருபாவி காத்து விட்டா. விடுங்க எல்லாரும் அங்கேயே வரீங்க. எப்படி 2 கேட்ச் அடிச்சா? கேட்ச்ல விக்கெட். பூரா கேட்ச் விக்கெட். அவன் எதுக்கு விளையாட வரானே அவனே புரியுது. சரிங்க இறம வந்துருச்சு. ஊருக்கு 2 இல்லை தம்பி எல்லாம் வெளியே வாங்க. இப்போ போ. இப்ப நான் சொல்லி விடவா கார்த்தி கூட வெளியே வர நீ சொல்றேன். வந்தோடனே இருக்கும். நீ எப்படி குடிச்சிட்டு வந்துருவாரு பின்னாடி கார்த்தி வரும்போதே பின்னாடியே வந்துருவேன். எதுதான் வரலாம் அது மாதிரி நடந்திருக்கு. ஸ்டார்ட். முத மாதிரி அவுட் ஆகும் பாத்தியா? ஒரு போன வாரம் சூப்பரா வரான். அதெல்லாம் என்னைய வந்து எப்ப கேக்குது பேரண்ட்ஸ் என்ன? இதே மாமூட்டில் இருக்காரு மறைக்கிறா சாரி அதை எடு இதை எடுன்ட்டு கேட்டீங்கன்னா ஒரு விருப்பம் சொல்றாரு. ஒரு வாரம் கௌதம் இந்த மேட்ச் பண்றாரு. யாரு பேட்டு? அவர்தான்
ஆமா அந்த வேலை முன்னாடி கொடுத்துருந்தாங்க யூஸ் பண்ணவே இல்லை எங்க வைக்கணும்னே தெரியல அவனுக்கு. அது அவர் கேட்டேன் இன்னொரு feedback நல்லா இருந்துச்சு எனக்கு வாய் தெரியல எனக்கு வேலை ஞாபகம் இல்லை. தெரியலன்னு பதில் சொல்லுவோம். எங்கேயோ வச்சேன் அந்த ரூமோட போயிடுச்சு. ரூமோட போயிடுச்சு. சரி ஒரு 2 பேக் டீம் பேக் பண்ணி ஒரு 40 35 இல்ல அவன் அடிபட்டுச்சு பாத்துட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் வேணாம். நிறைய ரிதம்லாம் உடைக்காது விடு. ஓவர் நடுவுல போயிட்டாங்க. கேட்டார்ல நல்லா இருக்கு அது. போட்டான்னா தொடையில போச்சு. கேட்டா கூட நான் Plate. Ready. தப்பா செலக்ட் பண்ணிருக்காங்க. அவனே தப்பா செலக்ட் பண்ணிருக்காங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ரூல் சொல்லு. ஏன் சொன்னேன்னு கிட்டா ஸ்டெம் அடிக்க மாட்டேங்குது. கண்டிப்பா அடிக்க முடியாது அப்படின்னு. அப்போ அவுட் தான ப்ரோ. தம்பி இல்லப்பா. அப்போ ரூல் சொல்றேன். அப்படியா ப்ரோ அப்படின்னு. அங்கேயே கேட்க வேண்டியதானா? அதானே கேட்டுட்டு இருக்கேன். சொல்ல வேண்டியதானா? அது சொன்னடா. அது தெரியல. அது சொன்னா உனக்கு தெரியல எனக்கு. எக்ஸல் வெளியே அப்படிங்கிறேன். அவன் சிம்பிள் அடிச்சா அவுட்ன்றான். இவன் பேரை கேட்போம்டா. இவன் பேரை கூத்தவனோட பேசுறான்டா. ஏன் அது ஆனா நாட்டம் பேசிருக்காங்க. அதுவும் லாஜிக் படி டேய் உனக்கு இது வந்து பிளைண்ட் ஸ்பாட்டா? ஆமா. அது பிளைண்ட் ஸ்பாட் அதான் நான் சொல்ல கரெக்ட்டா வச்சு. இப்படிதான் புரியல. அவன் பிளைண்ட் ஸ்பாட் ஏன் முந்தி காலத்துல ஏன் அந்த கான்செப்ட் வந்துச்சு தெரியல. கரெக்ட் தான். ஆனா திரும்பினா மட்டும் அந்த பிளைண்ட் ஸ்பாட் மாறிக்கும். என்ன ஒரு ப்ராப்ளம்னா லெஃப்ட் ஹேண்ட் அவனுக்கு ஓவர் வந்து போடுறாங்க ரைட் ஹேண்ட். என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அவுட் சைடு ஆனாலுமே அந்த பிச்சிங் லெக்ல தான் போடுவாங்க. பிச்சிங் லெக்ல தான் போடுவாங்க. அது புரிஞ்சா எப்படி வச்சிருக்கிறது அவன்கிட்ட அவுட் சைடு தான் ஒருத்தனுக்கு நேச்சுரலா அவுட் சைடு ஆயிட்டு அது பிச்சிங் லெக்ல குடுனாதான் பேட்டிங் போகும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நம்ம பேட்ஸ்மேன் ஒரு கிராப் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா லெஃப்ட் ஹேண்டர் போறானா கண்ணை மூடிட்டு பேட்ல சும்மா அக்ராஸ் கூட விளையாடலாம். ஏன்னா பேட்ல போட்டா அவுட் லெஃப்ட் ஹேண்டருக்கு என்ன இன்ஸ்விங் என்ன? அவுட் ஸ்விங்கர் போடுறவனுக்கு எப்படி இன்ஸ்விங் பண்ணா? பேசுறீங்க. ரைட் ஹேண்டர் அவுட் ஸ்விங் போறான்டா. லெஃப்ட் ஹேண்டர் இன்ஸ்விங் தான நமக்கு. நான் அப்படி லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் சொல்றேன். இந்த புத்தி சொல்லி இந்த லெஃப்ட்கே அவுட் ஸ்விங் சொல்றியா? அது வந்து ரைட் போட்டா இன்ஸ்விங்ல சொல்றேன். இந்த போட்டோ நல்லா இருக்கா? 100 தான்டா இதுல. பெங்களூர்ல மீட்டர் போட்டு. அவன் இந்த வருஷத்துக்கே 100 தாண்டிட்டான். 88ல இருந்தான். 100 தாண்டிட்டான். பெங்களூர்ல மெஜஸ்டிக்ல 88 தாண்டா இருந்தான். இன்னைக்கு 28 ப்ரோ. இதாங்க 100 தாண்டானே. அதுக்கு ஒரு பொண்ணு ஒரு லேடியோட மூஞ்சிய இந்த வருஷத்துக்குன்னு ஒரு record வச்சு அதுக்கே 100 தான் வரணும். ஆமா.
பொட்டு வச்சு ஆறாவது கேம் ஆடுறான். கேஸ்லாம் போட்டானே ஆறாவது game நான் பார்த்தேன் நேர்ல மஜஸ்டிக் ஒரு நாள் போய் டீம் போய் start. அவன் பேரு ஈவினிங் போய் start பண்ணேன். இதுதான் இது. ரோலியா நதி ப்ரோ ரீசார்ஜ் மை டீம்ஸ் 7 win. மூணு மேட்ச் இனிமே போயிட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி பால் இல்லங்க ஆக்சுவலாடா அவன் மனது கரெக்டாக தான் எப்போ பிச்சு ஸ்லோ 2 3 இது கோழி போகிறது செம கடை கடல் மண்ணுக்குடி வச்ச மாதிரி செம கடை நினைக்கிற மாதிரி தெரியல ஆக்டிவிட்டி செம்ம ஸ்லோவாக இருக்கு. ஸோ வந்தவொடனே இவன் வைக்கிட்டு ஏபிக்கு ஒரு கேட்ச் வச்சுல கார்த்தி போட்டு அதே பேஸ் தான் போட்டான். ஆனால் அதுலேயே அவனுக்கு தெளிவாக போனான் சாப்பிட்டு பால் தெரிஞ்சு இதில் பார் பால் வேகமாக போகிறான் கொஞ்சம் நமக்கு நமக்கு போயிடுச்சுன்னா ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் இது 70 அவ்வளோதான் இப்பதான் அவ்வளோ இல்லாத அசோக் இல்லாதனால நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஆனால் நீ ஏபிக்கு போயிருக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஏபிக்கு போயிருக்கேன். ஏன்னா பவர் பிளே லாஸ்ட் இல்லை அவனை நீ வந்து பவுலர்ஸ் இருக்கப்போ நீ அவனை கன்சிடர் பண்ணுற அந்த ஓவரு செம்ம கேம் நல்லா போட்டாரு இதெல்லாம் அப்போ ஓகே அது அந்த ரிதம்ல ரிதம்ல இப்போ நடுவில் ரொம்ப நேரம் போடல அவன். போடு ஏன்னா அவன் ஓவர் பெரிய ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அவனா நினைச்சாரு நீ நல்லா போட்டாருல ஒரு ஓவர் நடத்திட்டா பவர் பிளே முடிஞ்சிடும் ஆட்சி ரெடியாக இருந்தான் பண்ணி அவனுக்கு அது ஒரு எப்படி கிடைக்க போகுது. அவன் ரிதம்ல ஒரு 4வது ஒரு போட்டுருந்தான் விக்கெட் எடுத்தான். அப்போ தான் அடுத்த ஓவர் கொடுத்துருந்தா ஆக்சுவலாக கார்த்திக் நல்லா இருந்துச்சு பிரபாக்கு ஏபிக்கு இது எப்போ மே 3 தான் வச்சா ரெண்டு நமக்கு யாருக்கா யாராவது ஜெயிச்சுதான் அவங்க மும்பையில் மேட்ச் டிரா வைக்கணுமா பேசாம உனக்கு வேணா எனக்கு வேணா அவங்க வெறி கொண்டு ஆடுவானுங்க. மும்பையா பாண்டியாவும் கும்புறாவும் வெறி கொண்டு வருவான் எப்போதான்டா இந்த தோனி இறக்குவாங்க யா. அடுத்த மேட்ச் சென்னை வெளில போனது அப்புறமா 2 மேட்ச் வந்து நெக்ஸ்ட் இயர் எண்டு ஃபினிஷிங்னு ஒருத்தன் ரெடியும் பண்ணல அவன். டெத் பவுலிங்க்கு ஒருத்தன் ரெடி பண்ணல. இருக்கானா தூவே இருக்கானா கீழே தூக்கு அவனதான் போய் பேச ஆளுச்சாமி எப்போ அன்னைக்கு எடிட் போட்டாங்க அப்போ முடிஞ்சது எப்படி கேவலமானவங்களவா செலக்ட் பண்ணிருக்காங்க. அதில் மீறி இருக்காங்க ஏய் ஐயோ வெற்றியா விட்டா ரெடிவே பண்ணல அதான் சைடு தூரம் அதே ஷாட் வந்து நேத்து அடிச்சிருந்தான். இந்த வந்து போற மூஞ்சிலே அடிச்சிட்டு இருந்தான். கொஞ்சம் தள்ளிடுறா ஏத்துக்க மேட்ச் போடுங்க மிஷின் கூப்பிட்டுருக்கலாமா கூப்பிட்டு நாடகங்கள் போட்டுருப்போம் யார் ஒருத்தங்க சொன்னாங்க கூப்பிட்டுருக்கலாமா ஒரு தடவை கூப்பிட்டாங்க ஆ இவங்கள வர வைக்கலாம். நேற்று கூப்பிட்டு நாடகங்கள் போட்டுருப்பான் பாரதி
டிஃபால்ட் டயலாக் சொல்லவே இல்ல அதோட highlight என்னன்னா சொல்லிருந்தா நாளைக்கு வரீங்களான்னா நோ நேற்று கூப்பிட்டு நான் வந்து பிடிச்சேன் இப்பயே எடுக்கலாம். பாஸ்ட்டுக்கு நான் பாவே பண்ணி கொடுத்தேன் ஃபியூச்சர் தான் கொடுத்துருந்தேன் ஏன் கூப்பிடல லக்ஷ்மினா கூப்பிட்டுதான் வந்திருக்க மாட்டாங்க கூப்பிட்டுருக்காங்க கூப்பிடலன்னா வருவோம் கூட்டம் வர மாட்டோம் 2 பேர் மட்டும் போறீங்களா அண்ணா, நீங்க வீடியோ நான் எடுத்துருந்தீங்க ஒரு 5 hours போல. அது உள்ள எனக்கு ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கா மிஷின் எடுத்துட்டு வந்து வெளியில வைக்க சொல்ல வேண்டியதானே ஆமா கண்டிப்பா பயந்து தான் ஆடணும் போடாம தான் ஆடுவீங்க பயந்து தான் அப்படின்னு அண்ணே அதெல்லாம் இல்ல நீங்க இப்ப சொல்றேன் நீங்க ஆடு வச்சு தான் போடணும் சீரியஸா நீ போன வருஷம் வைக்கல அவன் அப்ப வரும்போது ஏய் ஏன்டா இந்த மாதிரி போறாங்க ஹெல்மெட் போடுறான்னு சொல்ற நாம போய் காலை கொடுக்கணும். ஏய் உயிர் நாடிடா அது சூப்பரா தெரியல சொன்னேன். குழந்தை பெக்காததுக்கு முன்னாடி போட மாட்டான் பெத்துட்டா அது ஓகேடா அடி பட்டுச்சுன்னா அடுத்து உடைஞ்சிருச்சு பாரதி ஒரு டைம் பிஸ்கெட்ஸ்ல ஆடி அது திடீர்னு உள்ளதான் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அது கல்லாயிடுச்சாடா சரி கல்லு மாதிரி இருக்காரு சுத்திடுறா படுக்க போட்டு 2 குத்து குத்தும் பிளாஸ்டிக் பால் பட்டா வலிக்கும் நீ நிறைய அடி வாங்கிட்டு எவ்வளவு தைரியமா டிரைவிங் சொல்லிட்டு ஒரு இது இருக்குடா இன்னும் அது போடுங்க ஒண்ணுமே தெரியாது. அது போட்டு நீ எது போட்டாலும் போட்டது போட்டும் போது தெரியும் போட்டு பழகினாதான் டிரைவிங் நல்லா இருக்கா போட்டு பழகினாதான் உனக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்ல போட்டு போக சொல்லிட்டீங்களா இது போட்டு போனாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதனால பரவாயில்ல பரவாயில்ல சொல்ல மாட்டேன் சரியா போட்டு போ அது போட்டதுனால சொல்ல மாட்டேன் வேறதான் சொல்லுவோம் இந்த ஜோன்ல ஹெல்மெட் போட்டினாவே அம்பேர்ஸே உள்ள வராதீங்க இதெல்லாம் மொத்தமா கேம்ப் அந்த ஹாய் ஃபுல்லா ஒயிட் பிளேட் கொஞ்சம் தள்ளியாடா ஒயிட் ஸ்லீவ் பேரோட பேர் வரும். ஒயிட் அடிக்க போற மாட்டேன் ஒயிட் பார்த்தது இல்லையா? எங்கன்னா அதே வந்தாரா அதெல்லாம் டீம் 50 டா பாய்ஸ் 50 டா பாய் ஏழாவது வாரம் இப்பதான் 53 நல்லா விளையாட மாட்டேன்னு சொல்றேன் பவர் பிளேயர இல்ல இன்னைக்கு விக்கெட் த்ரோ பண்ணாம விளையாடணும் பரவாயில்ல கொஞ்சம் போகும். ஆண்டி ப்ரோ எல்லா டீமும் எப்படி அடிக்கலாச்சு பவர் பிளேயர்ல சிஎஸ்கே எப்படி அடிக்கலாம் நீங்க ஸ்கேம் பண்றீங்க 28 கோடி ரூபாய் 2 பேர் சாம்சங் ஒரு மேட்ச் அடிச்சா ஒரு மேட்ச் அடிக்க பண்றான் சாம்சங் கவுண்ட் 3 மேட்ச் 14 கோடிக்கு 2 பேர் 3 மேட்ச் இந்தியால ஆடினா இந்த உங்களுக்கு வருஷம் கம்பீர் ஸ்கேம் பண்ணிட்டான் அங்கேயே ஆட வச்சு அனுப்பிச்சு சாம்சங் ஆல்ரெடி பிளேட் இஸ் பெஸ்ட் அதுக்கு இந்த நீங்க season- நாக் அவுட் அவன் தோனி பழி வாங்கணும் 3 இந்த மேட்ச் season அங்கேயே ஆட முடிஞ்சு. வச்சு அனுப்பிச்சிட்டான் நீங்க நாக் அவுட் போனீங்கன்னா தான் விளையாடுவோம் என்னடா ஸ்வீட் இவ்வளோ ஓப்பன் லாஸ்ட் ஓவர் போடுறா ஏன் அடிக்க வேண்டியதுங்களா 100 பால் ஓவர் முடிஞ்சு பால் பிளே 7 கபத்துட்டா 54 96க்கு 106 96க்கு 106 கபா ப்ரோ ஃப்ரீ பண்ணுங்க ப்ரோ 20 30 ரன்னா இவங்களே அடிச்சுவாங்க நம்ம காடுங்க ஏய் இப்போ ஞாபகப்படுத்துங்க அந்த பிளேயர் இருந்தோம்னா தூக்கி சாப்பிட்டுங்க அவர் சொல்லுங்க அவர் கஷ்டப்பட்டு பிரபா ப்ரோ என்ன இது இட்லி ஆர்டர் பண்ணீங்க பார்சல் வரோம் இங்கேயா சொன்னீங்க வெளியவா வீட்ல சொல்லு ஏன் நீயே எந்த பட்டம் அது இல்லைன்னா அடுத்த மேட்ச்சுக்கு போகிறப்ப எடுத்துட்டு வந்துருவாங்களா நெட்ஸில் இருக்கலாம் சொல்லாதாண்ணா கேட்டா அவன் ரெண்டு இன்னும் தேவைப்படலன்னு வீரர் கால்ல
ஜெயிக்க மாட்டோம் நம்பிக்கையில என்ன வேணா பேட்டிங் அடிச்சிருந்தா அவனால அடிச்சிருக்கவே முடியாது. நல்லதுதான் நீங்க. ஏன்னா இல்ல நான் bowling வந்து கரெக்டா பார்த்து போட்டு நீங்க அடுத்த டைம் வந்து நீங்க டாஸ் போடுங்க. காட்டுனேன் போக மாட்டேன்னு தான் சொல்றேன். அவன் சண்டைக்கே வந்தான். காலையில சொல்றா ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டல கேட்டேன். நான் தான் லேட்டே வருவேன். நீயே 6 மணிக்கு தான் வந்திருக்க நான் 6:15 வந்தேன் ஆக்சுவலா எந்த மேட்ச் வந்து நம்ம பேட்டிங் 13 நிமிஷம் வரைக்கும் அந்த வாரத்துக்குள்ள போடுறா. அங்கதான் இருக்கியா? இந்த 13 நிமிஷத்துல வந்து எல்லா வேலையும் பண்ணிடுவோம். ஏய் ஓடு 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 ஒரு காலகட்டத்துல நாங்க என்ன நினைச்சோம் டாஸ் ஜெயிக்க மாட்டாரு ஆனா ஜெயிச்சிருவானா ஏன்னா ஜெயிச்சா மாதிரி நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படியே ஆயிடுச்சு. பெரிய இது பாரு. சும்மாவே இருக்க மாட்டான்டா இவன். இவன் வேற சும்மா கட்டிட்டு இருக்கானா? comparison பண்ணிருக்கான். அது இப்போ ஒண்ணு. அதான் அப்படியே இருக்கா? எது அமைதியா இரு. ஓ கேப்டன்சி இருக்கு இல்லைன்னா, நான் think பண்ணேன். இப்ப ஏன் நம்ம நான் பாக்ஸே ஏய் அவர் டாக்டர் பேசி ஆளு இல்ல அவர் விளையாடவே மாட்டாரு. நீ வருவார் எல்லாம் இந்த மேட்சுக்கே காலைல கீழே ஒரு அடிக்கணும் யாரும் எல்லாம் கேட்பாங்க போயிடாங்க ஆனா ஓடிக்கிட்டே இருக்கிறா என்ன நடக்குதுன்னு தெரியல. இல்ல, ரமேஷ் பார்த்துட்டு இருக்கேன்ல. என்னமோ நடந்துட்டே இருக்கு. சொல்லியாலே காப்பாற்ற முடியும் நீருத்து காப்பாத்துறான், அப்படி காப்பாத்துறான் சீனை. திருப்பி கொண்டு விட்டுருக்கான். அவன் பையனுக்கெல்லாம் தேங்க்ஸ் கொடுத்தா என்ன ரோல் பண்ணா என்ன ஷாட். பாட்டா இதுதான். ஃபோன் பார்க்க அதுக்குள்ளதான் இன்னும் ஒரு 10 நாள்ல ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். பொழுதுனைக்கு போனை பார்த்துட்டு இருப்போம். படத்தை காப்பாத்துறதுக்கு வேணுமா ஏய் நீ வாங்கி பவுண்டரி 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 நல்லா அது 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஆல்பம் அது. படம்லாம் இல்ல, அது ஆல்பம். அவன் February 14 எப்பவுமே ஒரு பாட்டு ரிலீஸ் பசங்க தான் வந்து ஒவ்வொருத்தரும் பாட்டு போட்டு வெயிட் பண்றோம். போடுவாங்க. இது என்னடா ரொம்ப அழுதுறா அவனே ஒவ்வொருத்தரும் பாட்டு போட்டு வெயிட் பண்றாங்க. அது இந்த இல்ல இந்த ஹீரோ என்ட்ரிலாம் கொஞ்சம் அது இருக்குதா இந்த மாதிரி ஸ்கோர் 65 போடு அப்படி போடு போடு இன்னும் வேடிக்கை பாரு வேடிக்கை பார்த்தா ஒரு ரெண்டாம் போல வேடிக்கை பார்த்தா ரன்னே இல்ல. வேடிக்கை மட்டும் பாரு வேடிக்கை மட்டும் பாரு இதுதான் எங்க ஊர்ல மேட்ச்ல வேடிக்கை மட்டும் பாரு வேடிக்கை மட்டும் ஓடவே இல்லை பாலும் போல நான் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு பந்த பிடிச்சி வச்சுட்டான் இதுதான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளோ டேட்டு கிடைக்கணும். போடு finance போடு எலெக்ஷன்னால நிற்கிது. கொஞ்ச நாள் தான் சொல்ல அவரோட full name தெரியாது. மதுரை மேற்கு சும்மா தேவையே இல்லை. விஜய் அப்பெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி இல்லாம எல்லாத்துக்கும் மதுரை மேற்கு விஜய் ஏன் program பாரு, தண்ணி 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 அடுத்த தண்ணி. என்ன சொல்றாருன்னா எல்லாத்துக்கும் நான் தான் பேசுறேன் Bro, தண்ணி கொஞ்சம் என்ன மெச்சூரிட்டி இல்லாம எல்லாத்துக்கும் இல்ல, அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நம்ம t-shirtல இப்ப ஸ்டாலின் வந்து நான் தான் ஆக நான் தான் எல்லா தொகுதியிலும் நான் தான் இருக்கேன் அப்படின்றேன் அவங்களுக்கு கொடுக்க முடியல. பயந்துட்டேன்டா. இந்நேரம் எந்திரிச்சு பாருங்க. அவங்க வந்து அது அதான். upset கீழே 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 ரவானா
நீ எனக்கு தெரிஞ்ச அந்த ஹெல்மெட் கீழே வச்சாதான் ஏதாவது நடக்கும். ஐயாயிரங்கப்பா 86 to 95. இறங்குறவங்க யாருக்குமே வாய்ப்பு இல்லை 100 அடிக்க. ரனி முக்கியமா உனக்கு சொல்றேன். ரன்னிங் ஏபி 100 பால் 100 பால் ஆண்டா ரெடியா இருந்தா அந்த 50 எப்படி அது நாங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவுட் சைலண்டா இருக்கீங்க. என்னாச்சு? சிஎஸ்கே சப்போர்ட்டா? சும்மா இருங்க ஜாலியா. இன்னும் அடிக்க வர நீங்க வரவே இல்லை. எவ்வளோண்ணா அது? ஸ்டேடியம் கிட்ட வாங்கிட்டீங்கன்னா குவாலிட்டியில விளையாடு டச் பண்ணா ஃபீலிங் இருக்கும். பட் ரிஸ்க் வைஸ் எல்லாம் ஒரே மாதிரி பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா கிளாஸ் வித்தியாசம் அது இந்த லோகமே அவ்வளவுதான். ஆட மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஊர்பில் வரா எல்லாம் சூப்பரா விளையாடுறாங்க. டிராப் ஹெல்மெட் கீழே வைங்கன்னா ஏதாவது நடக்கும்னு அதே மாதிரி ஆச்சு. என்னைய போத்துட்டுவார் போல இருக்கு. இல்ல புகச்சு விட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அது கவர் ஆகல. 10 ஓவர் எண்ட் கவர் ஆகுது. பார்த்து நான் பாலாடி நான் வாட்டர் கேன் அடிச்சுட்டு இருக்கேன். மாதிரி ஏண்டா வந்து அம்மா கடுப்பாக போறாரு. போர் கொடுங்க ரோஸ் மில்க் நன்னாரி லெமன் நன்னாரி ரெண்டு மோர் டீஹைட்ரேட் ஆனா
ஷாட்ரா கார்த்தி ஷாட்ரா பாய் ஷாட்ரா பாய் குட் ஷாட்ரா பாய் நிறைய பேர் மறுபடியும் ஐபிஎல்குள்ள வராங்க ஐபிஎல் கண்டென்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நான் ஒன்றும் செல்ஃப் எடுக்க முடியும் ஆனா அவங்க இவங்கள மாதிரியே 2-3 பேர் எடுத்துட்டு இருக்காங்க அதனால பெரிதவங்க என்ன பண்ணிட்டான் எலெக்ஷன் போவாங்க நைஸ் ஷாட்ரா கார்த்தி நம்பர் தானா இல்ல 47 போன மேட்ச் ஒரு 40 போன மேட்ச் 50 இல்ல அதுக்கு முன்னாடி மேட்ச் 50 போன மேட்ச் டார்கெட்டே 90 தானே. ஆமா அப்புறம் இல்லடா போன மேட்ச் முன்னாடி இந்த அந்த கிரவுண்ட்ல அந்த மேட்ச் 90 தான் டார்கெட் நான் அது குடிச்சிட்டு டஸ்ட்பின்ல போட்டு 130 கம்ப்ளைன்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளாஸ்டிக் மட்டும் அது ப்ராப்ளம் இல்ல அந்த பாட்டில் மட்டும் கார்த்தி ஒரு 3 ரன் காடு கார்த்தி 53 ரன் ஆடுறோம். ஏய் நல்லா டைட் பண்ணப்பா கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆயிரும் அவன் அந்த மாதிரி ஆளு கிடையாது நான் அவ்வளவுதானா பாதாம் இருக்கு ரோஸ் இல்ல இல்ல மட்டும் வாங்கி வச்சிருக்காரு லெமன் லெமன் ஒன்று குடுக்குறவங்க எத்தனை நாளைக்கு புதுசா வச்சிருக்கேன் நீங்க தான்டா இதுலயே வச்சு இத்தனைக்கு விளையாண்டுட்டு இருக்க புதுசாவே இருக்கு ஒரு பால் அவுட் ஆயிருக்கா அந்த டிராகன் ஒரு மேட்ச் தான் ஆடுறது. நானே புதுசால டிராகன் ஒரு மேட்ச் தான் ஆயிருக்கு. நான் கேளா பாலசு கொஞ்சம் வெளியா இருக்கு. இப்ப வர எல்லா உள்ளேயுமே டிராகன் சோ இது ஸ்பைடர் அதுல கடையில அந்த சைனீஸ் ஆமா மச்சான் ஆமா கொரியன் ரெஸ்டாரண்ட் அதான் நான் இது போய் இதுல வாங்கிட்டு வந்தேன் நம்மகிட்ட இவங்க நல்லா ஆரம்பிச்சுறாங்க நாங்க வரவங்களுக்கு சும்மா இதெல்லாம் ஆஃபர் இவங்க அதுலயே கேட்டா தந்துட்டாங்க போயிட்டீங்களா? நான் ஃபிளிப்பிங் பண்ணி வச்சேன் பஞ்சங்க பண்றான். பால் டைரக்ட் ஹிட் சரியா ஸ்டாண்டிங் அப்படி அவுட் கேக்குறான் நான் ஒரு ஆஃபர் படிக்க மேட்ச் கட்ட இன்னொரு பல மட்டும் மேட்ச் பண்ணி ஏதாவது வாங்கி வந்து சாப்பிடுறேன். என்னன்னே தெரியாது நல்லா போயிடுங்க ரொட்டேஷன் நைஸ் பிரபா ரவாலாம்
இமேஜினேஷன் தான் ஊருக்கு நாற்பது நடிக்கணும் நம்ம அடிச்சு ஜெயிக்க வச்சு கடைசி 2 பால் இதெல்லாம் இன்ஸ்டாலெல்லாம் போடுறாங்க. இது அதெல்லாம் கிரிக்கெட் பாக்ஸ்ல விளையாடுவாங்க. ஆமா அதுக்கு ஒரு பேர் விளையாடுறது ஷார்ட் போறாங்க பாரு ஸ்டைலிஷ் அதுக்காக உள்ள போயிட்டு ஃபைன் போட்டுருவாங்க 10 லட்ச ரூபா ஃபைன் எவ்வளோ பாலிக்கு வரும்? கீழே கொண்டு வந்தீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம். ஏன் போனஸ் பாயிண்ட் நோ பால்ரா பேர் வரஸ்டார் ராணி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் வாங்கிக்கலாம் கரெக்ட் பண்ணி ஏய் நோபால் கொடுத்தாரா இல்லையா? போட்டு கேட்பாங்க. ஏய் நோபால் இல்லையா? இங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது நீங்க வேற ஒரு சப்போர்ட் வேற மாதிரி அது சொல்லி சொல்லி கணக்கு நீட்டு வச்சிருந்தேன் இறக்குற எல்லா இடத்துலயும் சுயேட்சை வந்து இறக்குறாங்க. அந்த சுயேட்சை எல்லாமே இவங்க பேர்லயே இறக்குறாங்க. இவங்க லோகோ மாதிரி இறக்குறாங்க. நோட்டோ இடத்துல அப்படியே வைக்கிறாங்க. நிறைய எக்ஸாம்பிள் சீமா
ஏவாவேலு பையன் பொண்ணுக்கு வந்து விஜய் பிரபாகரன் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த பிளான் போயிட்டு நான் இந்த ஷாட் தான் அடிப்பேன் நினைச்சேன்டா. டேய் அதை கூட ஹைட்லாம் வரல பாது. இல்ல நீ போயிட்டே நல்லா. அதுக்கப்புறம் தான் பால் நீ லேட்டா குடி அரகுலே இருக்குதுன்னு 6 நிமிஷம் போட்ட ஓகே இங்க போய் 6 போச்சு இல்ல ஒரு 6 இங்க ஒரு 6 அடிச்சாங்க அவுட் ஆன போல இது நல்லா இருக்கு. இது எடுத்துமா 3 கட்டு அது கூட வெயிட்டா இருக்குடா. ஏன்டா வெயிட்டா இருக்கு. என்னோட வெயிட் இல்ல சைஸ் வாங்கிட்டேன். இவ்வளவு வெயிட்டா இருக்கு. எல்லாம் எப்படி வெயிட் குறையாத போகுது இது வெட்டா வெயிட் வெயில் ஐயா வெயிட் தான. ஏனா தப்பா சொல்லுங்க சரியா சொன்னீங்க சார். சூப்பர் டோ அவன் எனர்ஜி சேவிங் பண்ண ஆடிக்கிறேன். ப்ரோ சைன் கொடுத்துறா ப்ரோ. தளபதிக்கு வாங்குறதுக்காக வச்சிருக்கேன் இந்த டெம்டியா மீனக்கரையில் வெளியிருக்கா போய் பேட்டு கேவலமா இல்லையா? அது நீ தோனிட்ட வந்தா கூட பிரச்சனை இல்லை. அவன் பேட் கிரிக்கெட்டை பத்தியே தெரியாதவன்ட்ட போய் சைன் வாங்குறேன்ற. பேசினா கரெக்டா அதான் எப்படி விளையாட்டு காட்டுறா? சைன் போட சொன்னாங்க சைன் போடுறது குடுறா அப்படின்னா என்ன குடுறா அப்படின்னா இல்லைன்னா உங்களுக்கு தான் எனக்கா ஓகே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா சித்தரிக்கிறது இந்த என்கிட்ட கொடுக்குறேன்னு கேட்டேன். எல்லாத்தையும் டெட்டி பேர்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் பவுண்டரி பவுண்டரிடாது வந்து சிங்கிள் சிங்கிளா ஆனா கூட 100 அடிச்சிருவான். வேல் வேல் தாங்க அதுதான் சென்டிமெண்ட். என்னன்னு சொல்லுவா? எல்லா கட்சியிலயும் நான் வெற்றி வேல் அதனால வெற்றி கிடைக்கும் போங்கடா. எப்படியா இல்லைண்ணா அதெல்லாம் அதாவது தமிழ் மக்கள் உங்க கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிக்கா கொடுக்கறதா. அது கொடுத்தாங்க ஒரு தொப்பியை கொடுத்தாங்க ஏன்னா பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி எல்லாம் பல பேருக்கு இந்த வாழை கொடுப்பானுங்க. எதுக்கு வாழை கொடுத்தானுங்க? ஆமா. இது வரைக்கும். எதுக்கு வெற்றி கொடுத்தாங்க வாள் வாழை? வெற்றி வாள் அந்த மாதிரி தான். பேரா அவளை பார்க்க நேரம் அவனுக்கே தெரியாது என்ன போன அதான் எனக்கு தெரியும். அங்க போகுமா இங்க நான் வெளியே போட்டேன். சரி போடு பவுன்ஸ் கணிக்கவே இல்லை. குட் ஷாட் நானா சேர்ந்து ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பவுண்டரி போறது அங்கேயே தான் போகுது அவர் அடிக்கிறது 45 ரோஹித் இருக்கா கேண்டிடேட்ஸ்லாம் வந்து அவன் எம்ஐடா என்ன கேளுங்கடா. கேம்பெயின் பண்ண மாட்டாங்க. 45 வேற யாரும் 45 தானே அங்க என்ன பண்ணுவாங்க? அது இப்போடா ஆமா அடிச்சதுக்கு அப்புறம் அடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் இல்லையா? யுவராஜ் 12 தானே 99 அடிக்கிறாங்க அஸ்வின் எல்லாம் ஓட்டு போட சொல்லுங்க. வெறும் 9 பவுலர் வீட்டுல யாரும் ஒருத்தர் பேசுறாங்க. அது உண்மையா போய் ஏன் தெரியல. ஆமா 17 யாரு அம்மா விளையாட்டா அப்படின்னு கேட்டா ஏய் ராம் டிராவிட் நம்பர் 19 என்ன கேளு. என்ன அது வச்சிருக்கேன் ஆள் வச்சிருக்கேன். போக பண்ணுவான்.
வைஃபோட பர்த்டே நம்பர். வைஃபோட பர்த்டே. கேட்டீங்களா? கல்யாணம் ஆற ரீசனோட வருது. இன்னும் நிறைய சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 5ஆம் நம்பர். ஸ்காட்லாந்து கொஞ்சம் மேட்ச் விளையாண்டா அப்ப 4ஆம் நம்பர். யார் விளையாடுறது? திராவிட விளையாடுறா? ஆமா T20 ஒரே ஒரு மேட்ச் ரெக்கார்ட்ல இருக்காது. ஆனா லீகலானா? லீகலா விளையாடுறா? இந்த மாதிரி டைப் ரெக்கார்ட்ல வராது. அது இந்த லெஃப்ட் இருக்கு. இந்த வேனுக்கு ரைட் சைடு, வேனுக்கு ரைட் சைடு. நானுக்கு லெஃப்ட் சைடு. சரி ஓகே கேட்டுங்க. அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இப்போ இது 2 ஆ? என்னன்னா புல்லு போட்டுச்சு. இல்லையடா இது 2 இல்லடா. 3 தானே இது? உள்ள போட்டு அப்படியே தண்ணி அடிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்க தான் ஆடணும். இது கொண்டு அவங்க புரியாது. மோகத்தை மட்டும் விளம்ப வச்சு பேசிட்டா 3 கேளுங்க போடு வெளிய. எவ்வளோ அடிக்கணும்? 53 runs 59 balls. தண்ணி கேக்குறானா? 50 அடி. வாடா. இல்ல வச்சிருக்கேன் அப்படின்றா. இல்ல வைக்க சொல்லுங்க பாக்கெட்ல கூட ஏய் 50 தான் அடிக்கணும், ஒழுங்கா அடிச்சிட்டு வா. இல்ல அவனே 100 அடிக்க வை. எதையாவது ஒன்று பண்ணு. ஏய் இவரா இது மாதிரி விளையாடாத. அவனுக்கு 100 அடிக்க கூடாது, நீ அடி. முத்தப்பா மாதிரி விளையாடு. வால் வால் முத்தப்பா ஒன் சைடு. கேக்கும்போது வால் கொடுங்க. வால்னா போதை போயா? ரெடியா இருந்தேன். அப்புறம் பால் ரிசீவ் ஆயிடுச்சு. ஒன்றும் தரலாம் லட்சம் தான். அடிக்காம சொல்ற மாதிரி என்ன பிரச்சனை மாறல? நீ ஆடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்றான்ப்பா. அதான் லெஃப்டா இறக்குறோம். குற்றாலத்தெல்லாம் இப்ப உட்கார வச்சு தலையில என்ன தடவி மசாஜ் பண்ணி அனுப்புவாங்கல்ல. கன்ஃபியூஷன் இல்லாதவங்களுக்கே கன்ஃபியூஸ் கொடுப்போம். உள்ளே போட்டு ஆக்சுவலா அவன் கேம்பெயின் இன்னும் ப்ராப்பரா பண்ணல. அதான் பிரச்சனை. போக முடியல. முன்னாடியே இல்ல அது அடுத்த கட்ட அந்த வேட்பாளர் இருக்காங்கல்ல, ஊர்லயுமே ப்ராப்பரா பண்ணல. எங்க அந்த வில்லேஜ் சைட்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. கார்த்தி ஒரு 30 ரன் காடு, 30 ரன் காடு. 50 பாலுக்கு 57 51 57 51 30 யாரு பாரதி நீங்க ரொட்டேட் பண்ணி கொடுங்க தளபதி. சொன்னீங்களா நல்லா இருக்கிற பால்லாம் அவுட் ஆக மாட்டாங்க, திருத்தமான பால் அந்த மாதிரி அழகா போட்டா நல்லா அடிக்கிறோம்.
பெரிய சம்பவம், அதுவும் பெரிய ஐயா ஒன்றும் இல்லையா, ஒரு நாளைக்கு வண்டி வந்து செயின் வந்து கண்டுச்சு 11:30 மணிக்கு காசிட்டு திண்டு வராங்க சரிங்களா. அது வரல உடனே எடிட் அவனுக்கு ஃபோன் எடுத்து 50% எனக்கு என்ன கார்டு வச்சதுனால வீட்டுக்கு நான் தள்ளி போட்டு போயிடுறேன் அப்படின்னா, நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க உங்க தலையில வச்சு தூக்கி போங்க அப்படின்னா ஜனநாயகம் படுத்துறது சும்மா பக்கா மாட்டிடலாம் டெய்லி நாளுக்கு 46 அவன் முன்னாடியே இந்த தக்லீஃப் படத்தெல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்தான். அப்பயே சொன்னான் முடியா, அது விஷயம் இல்லையா, தலைவரோட வண்டி வந்து அதான் செஞ்சதுக்கு கூட வரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அவன் தம்பி கேட்டுக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கான். அந்த பூசத்தை போதே அதை லைவ்ல போட்டு வச்சிருக்கான். ஃப்ரெண்டுக்கு நான் வச்சிருக்கேன்னு எடுத்து காட்டு. பவுண்டரி ஆர்த்தி 100 இருக்குண்ணே. இப்பதான் ஒரு 4 அடிச்சிருக்க. புரியுதா? சும்மா ஓட்டிட்டு இருக்காண்டா. புது பேடு அதுக்கு முன்னாடி அவன் ஃபோன் பண்ணி அவன் பேசியிருக்கான். நீ தானே வந்து போன அப்படின்னு. அவன் வந்து கொளுத்திருக்கான், பதறிடுச்சு. ஹார்ட் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டலில் மாட்டிக்கிட்டான். ஃபோன் எடுத்து பார்க்குறப்போ இவன் அவன்கிட்ட பேசினது காட்டில் அதை வச்சு அவனை தூக்கிட்டான். அவன் அந்த லூஸ் போய் அவன் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு போய் எடுத்து கொடுத்துருக்கான். ஏன்னா இதுனா சாதாரண படமாடா. படம் அப்படிதான் காரணம் ஸ்பாட் எடிட் சரியா. அப்பயே சொன்னோம் இதெல்லாம் எத்திக்ஸ் மீறதுடா, தேவையில்லைன்னு சொன்னோம். விளையாட்டுத்தனமா பண்ணான். இதை தொக்கா மாடி லீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கார்த்தி பேஸ் பவுலிங் அப்படி போவாங்க, ஸ்பின்னுக்கு போ. அவன் வந்து ஆப்பிள் சிஸ்டம் வச்சிருக்கான்டா. அவன் ஆப்பிள் சிஸ்டம் வச்சிருக்கான். ஆர்ல ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர், ரொம்ப வேகமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆப்பிள் டு ஆப்பிள் ஹேபிட்ல ஆண்ட்ராய்ட் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் பண்ணதுக்கு இல்லாம டிரைவ்ல போட்டா
வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இது என்கிட்ட சொன்னாங்க, வேற யார்கிட்ட சொல்லாத. மெயினா இருக்கவங்க அந்த கதை கிடையாது. ஐயோ உள்ள வெளியே இருந்து உள்ள வருவான்ல, ஆமா 3 பேர் அட்லி இல்ல படத்துல வந்து அது ஒரு டாபிக் படம் பார்த்துட்டீங்க. ஏய் பிளேடியா ஏய் இதெல்லாம் விளையாட்டு பார்த்ததே இல்லையா? பாக்கலன்னு எல்லாரும் சொல்றீங்க. இதே போன்ல ஏத்த முடியாது. ஒரு லிங்கா தான் வந்துடுச்சு. நாங்க லிங்க் இருந்தீங்க போட்டாங்க. அடிக்கணுமா? ஆமா, இன்னும் 4 ஓவர்ல அடிக்கணும்யா. 4 ஓவருக்கு எவ்வளவு அடிக்கணும்? 38 அடிக்கணும். அடியா அடியா ஏய். வந்துருனே. போலாம் கார்த்தி. போயிடுச்சுடா. ரெண்டு பவுண்டரி பாரு. பால் நீ அடிச்சறா 30. அதுக்கு மண்டை விட்டு போறவே விட்டு போறீங்க. இது எதுல காத்துடா? இதுல அடிச்சிருந்தா வெளிய போயிடுவேன். ஃபுல் டாஸ் அடிக்காம போயிட்டு அப்புறம் இப்படி என்ன பாருங்க அடி. ஏய் ஏன்டா? ஏய் கார்த்தி. ரெயின் ஃபீட் ஆயி. டக்குனு என்ன நடக்குது புரியல. ஓபனா இந்த மேட்ல பெருசா ப்ளூ கலர் லிட்டர் சைஸ் இருக்கலாம். நான் வீட்டுக்கு சாமான் வாங்க போயிருந்தாங்க. அப்ப பார்த்தேன் இருந்துச்சு. இது எவ்வளவு வச்சிருக்கோ? இது 70 லிட்டர். இதான் டிக்கில இது ஸ்கூட்டில முன்னாடி வைக்கிறது ஈஸியா இருக்கும். அது வைக்கணும். ஆமா பெருசா பட்டையா வைக்க முடியாது. கமுத்தி வச்சாலும் வைக்க முடியும். ஆமா. இது ஓடுங்கடா. இந்த 65 லிட்டர் இதே மாதிரியா கழுத்து வருது. இருக்கு. அது 2200 நீங்க என்ன படுத்து போறீங்களா அதுல? ரொம்ப அடுத்து வந்து போவா. இல்ல ஆமா இது போனஸ் ஆமா 2 மேரிகா. வரல பாரு. ஆமா ஆமா 2 மேட்டர். 2 மேட்டர். இந்த டோர்னமெண்ட்ல அந்த வென்யூ இருக்கு. அப்ப அடுத்த 2 மேட்ச்மே அந்த 2 அடுத்த 3 மேட்ச்மே அங்க இருக்கு. கரெக்டா 17வது ஓவர். ஆமா சட்டியா போ இந்த மாதிரி சேமா வந்துறாரு. பாத்தீங்களா? கேட்டிங்களா? டேய் 4 ஓவர் அடிக்கணும். போய் நிறுத்திட்டல கூட 4 ஓவர் அடிச்சா போனஸ். கேம் ஆடுங்க அடிப்பா. அவர்தான் சொன்னாரு 4 ஓவர் அடிக்கணும். அத நம்பி எடுத்துட்டேன். ஏய் புஷ் பண்ண கேம் ஆடு சரியா. நேச்சுரல் கேம் ஆடு. 10 ரன் போயிடுச்சுனா அப்ப புஷ்
நல்ல வெடி கார்த்தி. நான் கார்த்தி ஊரை விட்ட பத்தியா கையிலே இருக்கு ஊரு சூப்பர் கார்த்தி. கிரேட் கார்த்தி மிக்ஸி. வேணாம் தூங்காம வந்துருக்காண்டா. சும்மா பக்கத்துல புரியல நீட்டா வச்சிருந்தேன் யார் 50 அடிச்சாங்களோ அது எப்போ ஃபர்ஸ்ட் சொல்லணும் லாஸ்டா சொன்னா நீங்க அதுக்கு முன்னாடி செஞ்சுரி அடிக்கிறேன்னு போனீங்க. யார் சொன்னா நீதான் சொன்ன. நான் சொல்றேன் இந்த பேட்ல இன்னைக்கு அடிக்கிறேன் அப்படின்னீங்களே. அம்மா சொல்லுவான் இந்த கண்டிச்சு மற்ற டீம்னா ஆடுவான். இப்ப கூட பாரு இன்னைக்கு ஒரு செஞ்சுரி போடுறாங்க. கார்த்தினே ஏமா அடி 4 ஓவர்ல அடிக்கணும் தெரிய வந்து நீ தான் அடினா அடிச்சே போய் தெரியும் வாங்கி வாங்கி எக்ஸ்ட்ரா வைங்க 28 ஏன்டா புஷ் பண்ண மாட்டீங்க? 42. ஏய் ஏன் பாத்தாடி 41. அங்க அவ்வளவு கேப் இருக்குது கண்ட்ரியில. கார்த்தினே கேப் கேப் உங்க கணக்குப்படி 23க்கு 27 அடிக்கணும். கணக்குப்படி 23க்கு 27 அடிக்கணும். 20 ஓவர் முடியுதா? கொஞ்சம் அவர் போனார்ல ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அடிச்சா வந்து 4 ரன் தானே அதிகம். அதுதான்டா சொல்றேன். ஏன் புஷ் பண்ண மாட்டீங்க? விக்கெட் லெஃப்ட் அண்ட் ரைட் வேற. விக்கெட் லெஃப்ட் அண்ட் ரைட் வேற. கேப் பண்ணுவாங்க. பிட்ச் அசஸ் பண்ணிட்டோம் 2 பால். ஏய் 2 புஷ் பண்ணு திரும்ப 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 நைஸ் ஒன் பாய்ஸ். ஏய் நல்லா ஆடுடா ஏய் சும்மாடா. நீ போன போன ஏதா பேசணும்னா அவன் அவுட் ஆகி வெளிய அமிச்சு கீழ கூட்டி போனான்னு நீ போட அந்த இவெண்ட்ல இருக்காரு நான் பார்த்தேன் போயிட்டு வேணாம் அவனே சிம்பிள் எடுத்துக்குவான் போல. ஹெல்மெட் கீழே வைக்காதீங்க அவுட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க வேணா கீழே வச்சுட்டாங்க இந்த தாட்லாம் ஆடுவான். கேப் பார்த்து கையில கேப் கண்ட்ரி அடி. பா நேத்தா வேணா புரியல எனக்கு காலையில ஒன்னு கேக்குறா சாயந்தரம் ஒன்னு கேக்குறா காலையில மறுபடியும் அதே கேக்குறா எத்தனை டேர்ம் கேட் சொல்றேன் ஏன் மாத்துவாங்க? நம்ம கடைசியா நாம விளையாண்டோம். கேட் சொல்றேன் நம்ம கடைசியா வரும்போது மேட்னே நீங்க சொன்ன மாதிரியே பாத்தியா மேட்னே பாரதி ப்ரோ. ஏய் நீ பி கிரவுண்ட சொல்ற, நான் ஏ கிரவுண்ட் சொல்றேன். ரெண்டுமே மாத்திட்டாங்க இப்ப மாத்திட்டாங்க ரெண்டு பேரும். ஏ பாக்கும்போது அப்படி அடி தூர பார்த்து அங்கன பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா ரிவர்ஸ் அவனே கொடுத்தாரு ராஜி மேடம் 2 விக்கெட் அடிச்சாங்க ரெண்டு விக்கெட். விக்கெட் எடுக்கலையா ஏய் அப்ப அந்த கேட்ச் ஆதர்ஸ் கேட்ச் விட்டாருல்ல நீ தான் விட்ட. நான் எங்க விட்டேன் விட்ட. நீ தான் ட்ரை பண்ணிருக்கலாம் அடி
பால் அடிச்சு 20 முடிஞ்சு லெஃப்டா இவனை தான் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு கேக்குற மாதிரி இவனை வச்சுட்டு இருந்திருக்கான் சும்மா ஏன்டா சிங்கிள் ஆடுவான்ட்டான் ஒரு ஓவரா 3 சும்மா இருக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு நாள் படபடம் நீங்க வெளியே வர்றதுக்கு எதிர்பார்க்கறீங்க நாங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா வேற என்ன எதிர்பார்க்கறான் 2 பால் அடிச்சா வேணான்னுவியா? போயிட்டே இருங்க பின்னாடி கூட அனுப்பிச்சு விடுறானே. இதுவரை டிஎம்கே கூட வந்துட்டு இருந்துச்சு போன் ரிங் பண்றாடி அடி இல்ல இது போனஸ் பாயிண்ட் நீங்க வின்னிங் பார்க்கல போனஸ் பாயிண்ட் தான் பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் அத போட்டுட்டாங்க பாக்கலையா? ஃபர்ஸ்ட் பால் அடிச்சது கேட்ச் அத கேட்ச் புடிச்சாடா அடுத்தது போட்டுட்டாங்க. ஷாட்ரா பாய் நைஸ் ஷாட்ரா இந்த விந்திரா அடிச்சா அந்த இடத்துல தான் அடிக்க முடியும். பேட் அப்படியே விட்டுட்டோம். டபுள் மைண்ட் விட்டுறது பேட் விட்டு என்ன முடிஞ்சிருக்கு. என்னப்பா நான் என்ன புரியல எனக்கு. ஒரு பால் அடிங்க. போன் அவங்க எடுக்கணும்பா. 10 மணிக்கு தான் கடை திறப்பாங்க. இதுவரை நான் டேய் போடா டேய் போடா டேய் நேராவே ஆடுறா. அப்படி ஆனா அவுட் ஆயிடுவான். நேரா அடிச்சா அடிப்பான் நல்லா. அவனுக்கு தெரியாதா காத்து இந்த பக்கம் அடிக்கிறதுனா திருப்பி ஆடுறான். அவன் கரெக்டா தான் பண்றான். காத்து அடிக்கணும் இல்ல. அவன் லெஃப்ட் போல் போறான். லெஃப்ட் பேட்டிங் பிடிக்கிறான். அவனுக்கு தெரியாதா இப்பதான் மாறி பிரசன்னா. ஆமா யார் அடிச்சாலும் 2 ஓவர் 12 12க்கு 14 அவனுக்கு யோசிப்பானு என்ன 5 ஓவர் இருக்கு இவனுக்கு என்ன 12க்கு 14 ஸ்டார்ட்டா ஓட சேவி ஐயோ லக்ஷே இப்போ 25 ஓவருக்கு 20 ஓவர் அடிச்சா வரும். 23 அடி 22 3 ஓவர்ஸ் டிஃபரன்ஸ் அடிச்சாரு. 3 ஓவர்ஸ் 22 11க்கு 12 என்னடா அவன் பிரச்சனை இப்போ கிளம்பலாம் அப்பதான் தடுக்கணுமா கால்ல எல்லாம். ஆடி அப்படியா அவுட் ஆயிட்டான் போதுமா? இல்ல திரும்பி பாரு எங்க எம்எஸ்டி அடிப்பான்.
ஏய் 11 ரெண்டு தான் போட்டு காசு மேல அடுத்த போட்டு அடி அட லூசு பைத்தியம் டேய் இந்த அடிச்சல 6 அட எப்படா 6 போகுது டேய் அடி சும்மா அடிச்சாலே சும்மா அடிச்சாலாம் போகாது, நீ நல்லா அடிச்சே போல. நான் நல்லா அடிக்கல அது சும்மா தான் அடிச்சேன் ஓடு எம்எஸ்சி ஏய் ஒரு பால் நான் போர் போட்டது பிரசன்னாக்கு ஏய் ஸ்கோர் கார்டு மாத்தி போறீங்க அடிச்சது கார்த்தி ஓகே அது ரொம்ப நேரமா அப்படியே மாறி இருக்கு. மாத்திரா போர் அடிச்சா மாத்திட்டாரு நாலு. ரெஃபரன்ஸ் பாரு இல்லடா அவன் இப்பதான் மாத்தி நிக்கிறான். ஏய் சீக்கிரம் அட்ரா ஒரு பால் கேக்குறாரு உள்ள வந்துச்சு ஏய் நேரா அடி நீ ஒண்ணு இந்த தாட்ட அடிபாலா கார்த்தி. ஓடு ஓடு நமக்கு தேவை ரன்னா நேரம் அடிக்கணுமா? ரெண்டு இருந்தா அடிக்கணும் பவுண்டரி அடி ஏய் ஒரு ரன் தான் அடிக்கணும். பவுண்டரி ஒரு ரன் தான் அடிக்கணும். அவன் பேச்சு கேட்காத. யாரடா பண்ற? நான் போறேன்னா அடி அப்படியே எப்படி பாத்தியா இப்படியா இருக்காங்க கையிலே கேட்ச் டேய் நீ அதுக்கு தான் பிளான் பண்ண ஏய் வா ஆக்சுவலா கார்த்திக் ஏய் கார்த்திகே அப்பன்னு திங்க் பண்ணிருக்காங்க. ஓ எங்கடா சாவி வச்சாங்க ஏப்ல அடிக்க முடியாதா அதுக்கு நானா தான் பை பண்ணோம். வேணாம் சாவி ஏய் போடா நல்ல கேட்ச் சாவி எங்கடா வண்டி சரி ஏய் சும்மா இந்த போட்டோ எடுத்து போடா தெரியுதா அவரோட ரைட்டா ரூபே